பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மேல ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். அதனால்தான் தினந்தோறும் காலையில் உங்களோட பேசுகிறார். ஆனால் நீங்கள் இயேசுவோட நடக்கிறதுல கவனமாக இருக்கணும். சும்மா இந்த செய்தி கேட்டுட்டு இயேசுடைய வசனம் வாசித்துட்டேன், வசனத்தை பார்த்துட்டேன், ஜெபிச்சுட்டேன்னு இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழும்பி ஒரு மணி நேரமாவது ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி அதன் பிறகுதான் நாள் ஆரம்பிக்கணும். அப்போதான் அவருடைய பிரசன்னம் கூட இருக்கும். சரியா? சரி, இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா? உபாகமம் 15 அதிகாரம் 5 வசனம், கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறாரு, பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, வீடு தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பம் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆனால் ஆண்டவருக்கு அது சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, என் பிள்ளைகளை நான் மேன்மேலும் ஆசீர்வதிக்கணும். இந்த ஆசீர்வாதம் போதாது. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் எவ்வளவு பேரும் ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் தான் விரும்புவாங்க. அதுதான் இயேசுவின் விருப்பம். நான் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மேலும் மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ்ஸு, நீங்கள் ஜெபிச்சு ஆரம்பித்து வைக்கணும். நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி போய் நல்ல பெரிய ஃபேக்ட்ரி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன். அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதம்லாம் இருக்குது. சொந்த வீடு இருக்குது, இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இதுவே பாருங்கள், பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அடுத்த வருஷம் வந்தாங்க, ஆண்டவர் இன்னொரு பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, அதையே நீங்கள் ஆரம்பித்து வைக்கணும்னாங்க. அப்படியா? எனக்கு சந்தோஷம். நான் போய் அதுக்கு ஜெபம் பண்ணி அதை ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு வந்தேன். இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதம் பெருகி விட்டார். அடுத்த வருஷம் வந்தாங்க, நீங்கள் மறுபடியும் வரணும். என்ன விஷயம்? இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். அதாவது மேலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அங்கே போய் ஜெபம்னா அதுவும் ஆசீர்வாதம். தேவன் தன் பிள்ளைகளை மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அதோடு நிற்காது, அதுக்கு மேலே கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் வியாபாரத்தின் எல்லை விஸ்தாரமாக இருக்குதா? இல்லை இதை விட விஸ்தாரமாக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் படிக்கிறதுலையும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மேலும் ஆசீர்வாதம். அதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது போதும் ஆண்டவரே சொல்லிட்டீங்கன்னா, சரி, என் பிள்ளைய நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், சரி போதும், அப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை, நீங்க எப்படி எங்களை ஆசீர்வதிக்க விரும்புறீங்களோ ஆசீர்வதிங்கன்னு சொன்னா மேன்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார். சரியா? அப்ப ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களா? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு. நீ என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களோ அதை நான் சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுவேன். அது மூலமா உண்மை மகிமைப்படுத்துவேன். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுங்க. மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். தகப்பனே, இந்த மகன் இந்த மகளுக்கு மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இவங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு இவங்களை ஆசீர்வாதமா வைக்கணும். இவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.